கொல்லம்ல கேரளாவில் அந்த பொண்ணு, அந்த அம்மா பேர் சுமத்ரா. அந்த தெருவில் பழைய பாத்திரம் பழைய பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு வருவாங்களே, பேப்பர் இருக்கா பாத்திரம் இருக்கான்னு எடைக்கு வாங்க வருவாங்களே, யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறார். இந்த அம்மா எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டிருக்கிறாங்க. போட்டுட்டு 2 மணி நேரம் கழித்து தான் பார்க்குறாங்க, நகையெல்லாம் ஒரு குக்கருக்குள்ளே வச்சுருந்தாங்களா, அந்த குக்கரையும் சேர்த்து போட்டுட்டாங்க. வந்தவன் யாருன்னு தெரியாது. அந்த தெருவுக்கு முதல் முறை வந்திருக்கிறாரு, முகம் அடையாளம் கூட தெரியாது, திரும்ப எப்போ வருவார்னு தெரியாது, நகையெல்லாம் போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கே போய் விசாரிப்பீங்க நீங்கள்? யாரை விசாரிக்க முடியும்? இவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இந்த பழைய பாத்திரம் பேப்பர் இதெல்லாம் வாங்கிட்டு போனார்ல, அவர் அதெல்லாம் உட்காந்து பிரிச்சிருக்கிறார். வாட்ச் தனியாக, இரும்பு ஜாமான் தனியாக, இந்த மாதிரி பித்தளை பாத்திரம் தனியாக, அப்படி பிரிக்கும்போது குக்கருக்குள்ளே ஒரு துணியில் மடிச்சிருந்த அந்த நகையெல்லாம் பார்க்குறார். ஆனால் யாரோட நகைன்னு தெரியலை. தெரிஞ்சதானே கொண்டு வந்து கொடுக்க முடியும். யாருக்கிட்டையாவது என்கிட்ட ஒரு நகை இருக்குங்கன்னா எல்லாரும் வந்துட்டாங்கன்னா எப்படி கொடுக்குறது? நகை இருக்குன்னு தெரிஞ்சாவே முதல்ல பிரச்சனை. அவருக்கு எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல. அப்புறம் அவர் அந்த தெருவுக்கு போகக்கூடிய காய்கறிக்காரர்கள் பழக்காரர்கள் ரெகுலராக போவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்து, ஒரு குக்கர் ஒன்று வந்துச்சு என்கிட்ட இருக்குது, அது புதுசு போல் இருக்குது, அதை பயன்படுத்தலாம், அதை திருப்பி கொடுக்கணும், எந்த வீடுன்னு சொல்லுங்கள். இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க? ஐயோ குக்கருக்காயாவா இந்த பாடு போட்டுட்டு இருக்கிறேன். டெய்லி ஒருத்தர் வந்து காய்கறிக்கார்ட்ட ஒரு குக்கர் ஒன்று இருக்குது திருப்பி கொடுக்கணுன்னா என்ன நினைப்பாங்க? முதல்ல என்ன நினைப்பாங்க? ஒரு குக்கருக்காயா இப்படி அலையிற அப்படி தானே நினச்சிருப்பாங்க. கண்டுபிடிச்சார், ஒரு வழியாக கண்டுபிடிச்சி அந்த வீட்டுக்கு போய், இதுக்கு இடையில ஒரு 4-5 நாள் ஆயிடுது. போயிட்டு, அம்மா நீங்கள் என்கிட்ட பழைய பொருட்கள் போட்டிங்க, குக்கரில் இந்த நகை இருந்ததுன்னு கொடுத்தவர் பேர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மகேஷ். அவர் திருப்பி கொடுத்துருக்குறார். நான் அந்த வீடியோ பார்த்தேன். அந்த அம்மாவால் பேச முடியல. அவங்க மலையாளத்தை சேர்ந்தவங்க, மலையாள தேசம், அவங்க மலையாளி, அவங்க கேரளா. அவங்க அழுதுகிட்டே பேசுகிறாங்க, என்ன பாடுபட்டு நகையெல்லாம் வாங்கினேன், போச்சு அவ்வளோந்தான். ஆனால் இன்றைக்கி அந்த நகையை அவரால் திருப்பி கொடுக்காம அவர் எடுத்திருக்க முடியும் தானே. ஆனால் திருப்பி கொடுத்தா, இத்தனைக்கும் அவர் ஒன்றும் பெரிய பணக்காரர் இல்லையே, தெரு தெருவாக போய் பழைய பாத்திரம் வாங்கி அதில் சம்பாதிக்கிறவர் என்னங்க பெருசாக சொத்து வச்சுருப்பார். ஆனால் நகையை திருப்பி கொடுக்கணுன்ற அந்த எண்ணம் வந்ததில்லை. எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என்னன்னா, நாட்டில் தீயவர்கள் கெட்டவர்கள் எப்போ என்ன நடக்கும்னே தெரியாமல் நம்மளாம் பயந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்படியான மனிதர்களும் இருக்கிறார்கள். நம்மெல்லாம் அதுக்குள்ளே இருக்கிறோம். நம்ம கோவிலுக்கு வரோம், சாமி கும்பிடுறோம், பிள்ளையாரை கும்பிடுறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம நல்லவங்களாக தான் இருப்போம்.